ஹே பாண்டாஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யோஷ்னாஸ் மம்மி சேனல். நான் உங்கள் ஜீவிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட ஸ்கூலில் ஆனுவல் டே இப்போ தான் முடிஞ்சிச்சு. அந்த ஆனுவல் டேக்கு அவங்க எப்படி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போனேன் அப்படிங்கிறத இதில் ஒரு சின்ன விளாக்காக கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ பாப்பா வந்து 3 நம்ம ஸ்கூலில் விட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் ரெடி ஆகிட்டு அந்த டீயை போட்டு குடிச்சிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு ஒன்று ஒன்றா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்லி இது வந்து வெஸ்ட் பெங்கால் பேஸ் பண்ண ஒரு காஸ்ட்யூம் நம்ம போட்டுருந்தோம். ஸோ அதுக்காக அவங்க ஸ்கூல்லேயே வந்து இந்த மாதிரி அல்ட்டா வச்சு விட சொல்லி எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த மருதாணியெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக பிடிக்கும்ல, பேசிக்லி இது வந்து பரதநாட்டியம் ஆடுறவங்கலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இதை நான் கேள்விப்படுறேன் அண்ட் இதை வந்து யூஸும் பண்ணுறேன். பாப்பாவுக்கு வந்து அது வந்து ரெடிமேடாகவே வாங்கிட்டு அதை வச்சு விட்டுட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து இந்த மாதிரி அல்ட்டா பண்ணுறதா. இது வந்து நான் மார்னிங்கே வந்து பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு 2-3 கிளிப்பிங்ஸ் மட்டும் இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு நம்மளோட இயர்பட்ஸை எடுத்துகிட்டு அதை வந்து சின்ன கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு, நம்ம சின்ன வயசுலலாம் ஜீரக தண்ணின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம்ல, வீட்டிலே பண்ணுவோம். ஜீரகம் குங்குமம்லாம் போட்டு ஒன்று பண்ணுவோம் இல்லையா, அது வச்சோன்னா ஒரு 1 டேக்கு மட்டும் அது இருக்கும் அந்த கலர். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐட்டம் தான் போல் இருக்குது. ஆனால் இது வந்து கம்ப்ளீட்லி கெமிக்கல். எனக்கு அந்த ப்ராசஸ் டோட்டலாக மறந்துடுச்சு. அதனால் நான் அதெல்லாம் பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஜஸ்ட் 1 டே தானே, நம்ம வந்து நம்மளே ஊட்டி விட்டுட்டு இந்த ஒரு நாள் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த அல்ட்டாவே வந்து நான் வச்சு விட்டுட்டேன். ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்களோட கைக்கு. ஆல்ரெடி கையில் நிறைய க்ரியான்ஸ் எல்லாம் வரைஞ்சி கலரெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதோடு சேர்ந்து இதுவும் பார்க்கும்போது அந்த குட்டி கைக்கு அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்படி தான் வந்துச்சு ஃபைனல் அவுட்புட். மேக்கப் பண்ணுறதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து மேக்கப்னப்போ நான் சொன்ன மாதிரி ஹெவியாக வந்து க்ரீமெல்லாம் போடுறதில்ல. அந்த செட்டப்பை அவளுக்கு மாட்டி விடுறது அவ்வளோதான். ஸோ நான் வந்து இந்த ஹேர் பன்னு, ட்ரெஸ்ஸு, நம்ம வாங்கின ஜுவல்லரிஸ் இதெல்லாம் வந்து எடுத்து முதல்ல வச்சுக்கிட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரெஸ் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் வரல அப்படிங்கிறது தெரிஞ்சனால இமீடியட்டாக வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி இந்த சாரியை வாங்கியிருந்தேன். அண்ட் மோரோவர் இந்த சாரியோட சைஸ் பார்த்திங்கன்னா 2 to 3 years பேபி வேர் பண்ண போகிற ஒரு ட்ரெஸ்ஸு. பட் ஆனால் எனக்கு தெரியும் மேபி 2 to 3 இயர்ஸ்னாலுமே பாப்பாவுக்கு வந்து அது சேர்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆனால் இதில் வந்து பெரிய ட்ராபேக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதோட லென்த் வந்து ஷார்ட்டாக இருந்துச்சு. ஐ மீன் சாரியோட முந்தானி எனக்கு வந்து 4 to 5 years வந்து அவைலபிளாக இல்லை. இல்லைனா நான் வாங்கிட்டுருப்பேன். அது வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ சரி, இப்போ இருக்கிறது 2 to 3 years தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணது. ஜஸ்ட்டு நார்மலாக ஸ்டிச்டு சாரீ தான். ஸோ நம்ம இடுப்பில் வந்து டைப் பண்ணிவிட்டு அப்படியே அதை நம்ம நார்மல் சாரீ சுற்றுற மாதிரி சுற்றி ஷோல்டர் கிட்ட வச்சு பின் பண்ணிட்டேன். பின் பண்ணுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ! ஏன்னா நமக்கு வந்து அவளுக்கு ஆடாவும் தெரியக்கூடாது, சின்ன குழந்தைல அதை எப்படி கேரி பண்ணணும்னு தெரியாது. ஸோ நம்ம பர்ஃபெக்டாக வச்சு அனுப்பிடணும். அதுக்கப்புறம் அது விலகுனா கூட அதை அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக்க தெரியாது. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் டஃப்பாக இருந்த பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நீளமாக இருக்குது இல்லையா, இவ்வளோ தான் எனக்கு மொத்தமாக கிடச்ச முந்தானியே. இந்த வெஸ்டர்ன் பெங்கால் பீப்புளோட சாரீ கட்டுற ஸ்டைலே வேறு. அவங்க வந்து அதை ஃப்ரண்ட்டில் விட்டு அப்புறம் அதை பின்னாடி இழுத்து அப்படிலாம் கட்டுறாங்க. ஓகேவா, நான் வீடியோஸ்லாம் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். அதை கூட அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த சாரியை வச்சு செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம அட்லீஸ்ட் இந்த லுக்கை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால அதை பின்னாடி இருக்கிற முந்தானியை எடுத்து அந்த ஷோல்டர் கிட்ட வந்து பின் பண்ணி வச்சுட்டேன். யூஸ்வலி வந்து அவங்க அந்த முந்தானி வந்து அப்படி தான் வந்து கட்டிக்கிறாங்க. ஸோ தட் அந்த அவங்களுக்கு அது ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்குமோ என்னமோ. ஸோ அதனால் அந்த மாதிரி நம்மளும் அந்த முந்தானியை கட்டிட்டு, ஸோ அவளுக்கு ஹிப் தெரியாமல் இருக்கிறதுக்காக அண்ட் ப்ளவுஸு விசிபிளாக தெரியாமல் இருக்கிறதுக்காக ஹிப் கிட்ட இருக்க பார்டரையும் அந்த முந்தானியில் வர பார்டரையுமே வந்து சேர்த்து ஒரு பின் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இவ்வளோ தான் சாரீக்கு வந்து மொத்தமாக நான் ஒரு 4 to 5 பின்ஸ் குத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ பாப்பா டான்ஸ் எல்லாம் ஆடி பார்த்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரிமைனிங் பார்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபேஸ்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி எந்த மேக்கப்புமே பண்ணல. ஐ மீன் க்ரீம் எதுவுமே நான் போடல. பாப்பா ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த பேபி பவுடர் இருக்குது இல்லையா, அந்த பவுடர் மட்டும் லைட்டாக மட்டும் போட்டு விட்டேன். ஸோ அதுக்கப்புறமா சரி நம்ம ஹேர் வந்து முடிச்சு விட்டு வந்துடலாம். அப்போ தான் வந்து ஃபேஸில் வந்து நம்ம ஏதாவதும் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பார்க்க அழகாக காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் பொட்டு சின்னதாக வைக்கலாமா பெருசாக வைக்கலாமா அதெல்லாமே வந்து நம்ம ஹேர் டூ பண்ணக்கப்புறம் தான் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும்.
ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு தலை சீவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடியில் நம்ம வந்து என்ன பண்ணணும், கொண்டை போட்டு விடணும். அது வித் ஒரு பெரிய ஒயிட் கலர் ஃப்ளார் வர வச்சு விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிஸ்ஸு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளோட மொத்த முடியவும் சேர்த்து நடுவில் தான் நம்ம உச்சி குண்ணி போடுவோம் இல்லையா, அதை வந்து அப்படி போடாமல் அவளோட அந்த சுழிக்கிட்ட வந்து போட்டுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அப்படி நம்ம இழுத்து போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னை வந்து இதில் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பன்னை நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நிறைய ஃபேன்சி ஷாப்பில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிளிப் கிடைக்கிது. அதாவது வந்து பெரிய ஜெயிண்ட் கிளிப் மாதிரி வித் இந்த ஒரு போ வச்ச மாதிரி. இதில் நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து இந்த பிளாக் கலரை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அதை ஓப்பன் பண்ணுற கிளச் ஓப்பன் பண்ணுற இடத்துல ஒரு கேப் இருக்கும். அதை வந்து நான் வந்து சின்ன பிளாக் கலர் நூல் போட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ தட் எனக்கு வந்து சுத்தமாக வந்து அதில் வந்து அது ஒரு கிளிப்பு அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலையுமே வந்து தெரியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த கிளிப்பை மாட்டிட்டு அதுக்கப்புறம் பூவை வச்சு கூட நீங்கள் ஹேர் பின் குத்திக்கலாம். ஆனால் என்னோடய பாப்பா வந்து ஹேர் பின் வந்து தலையில் பட்டாலே கத்த ஆரம்பிச்சிடுவான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறப்போ அந்த பூவை வந்து அந்த பன் மேலேயே வச்சு அது மேலே இருக்கிற அந்த துணி இருந்துச்சு இல்லையா, அந்த துணியிலேயே வந்து ஒரு பிளாக் கலர் நூலை வச்சு தச்சு வச்சுட்டேன். ஸோ டீஃபால்ட்டாக வந்து அது வந்து அட்டாச்சு வித் அந்த பன். ஓகேவா? ஸோ நான் டேரெக்டாக வந்து அந்த மேலே போட்டிருக்க குடுமி மேலே அதை அப்படியே மாட்டிட்டு ஒரு 1 or 2 ஹேர் பின்ஸ் தான் குத்திருப்பேன். ஒரு செக்யூர் பண்ணுறதுக்காக. லைக் அது விழுகிற சான்ஸே இல்லைன்னு நம்ம தச்சிட்டோம். இருந்தாலும் வந்து அது ஒரு ஹேரோடு ஒட்டி இருக்கணும் இல்லையா, ஹேரை விட்டு தள்ளி தனியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ஒரு 2-3 ஹேர் பின் மட்டும் குத்தி ஹேரோடு ஒட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான் நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள். நாம் குத்துன அந்த செகண்ட் ஹேர் பின் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த மாதிரி நான் தச்சு வச்சுருந்தேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஷார்ட் ஹேர் வச்சுருக்க பாப்பாவோட ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து லைனர் தான் போட்டு விட்டேன். அவளுக்கு காஜல் செட் ஆகாது. ஸோ லைனர் மட்டும்தான் போட்டு விட்டேன். கொஞ்சம் நல்ல பெரிய விங்காக போட்டு விட்டேன். நம்ம நார்மலாக வீட்டில் சின்னதாக தான் போடுவோம். ஆனால் வந்து இது கொஞ்சம் ஸ்டேஜில் நல்லா தெரியணும் விசிபிளாக அப்படிங்கிறதுனால, கண்ணை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறனால பெரிய விங்காக போட்டு விட்டேன். அதுக்கப்புறமா வந்து லிப்ஸ்டிக், நல்லா டார்க் கலர் லிப்ஸ்டிக், எக்ஸாக்ட்லி அவளோட கையில் இருக்கிற அந்த அல்ட்டா கலர்லேயே இருந்துச்சு. ஸோ அந்த கலர் லிப்ஸ்டிக்கை நல்லா போட்டு விட்டேன். ஏன்னா அப்போ நல்லா கொஞ்சம் வைப்ரண்ட்டாக தெரியும் அப்படிங்கிறதுனால. இதுக்கு மேலே வந்து நம்ம பொட்டு வச்சு விடணும். அதுதான் வந்து ரொம்ப அழகாக வந்து எலவேட் பண்ணி காட்டும். மேம் சஜஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ரெட் கலரில் டார்க் பிந்தி வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெரிய பிந்தியாக வச்சு விட சொன்னாங்க. பாப்பாவுக்கு நான் எப்பவுமே குட்டி குட்டி பொட்டு தான் வச்சு விட்டுட்ருப்பேன். அதனால் இந்த மாதிரி வந்து கலர்ஃபுல் புக் நிறையா வந்து பொட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷாப்பில் வாங்கியிருந்தேன். ஸோ அதிலிருந்து ரெட் கலர் பொட்டு வச்சு பார்த்தேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போவே வந்து எனக்கு ஒரு நல்ல லுக் வந்துருச்சு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து அவங்க கொடுத்துக்க ஜுவல்லரிஸ்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் கூட அதை அழகுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் நான் வந்து அவங்க ஸ்கூல்லேருந்து அனுப்பியிருந்த லிங்க்கில் வாங்கின அந்த ஜுவல்லரிஸ்லாம் வந்து ஒன்று ஒன்றா போட்டு விட்டுட்ருக்கேன். அண்ட் நெத்திச்சூட்டி அண்ட் ஹிப் பெல்ட் வந்து மேம் சொல்லலை. நெத்திச்சூட்டி வச்சு பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் பாப்பா வந்து அது மாதிரியே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருந்தாங்க. ஸோ அங்கே டான்ஸில் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கு போகும்போது அதை கழட்டி விட்டுட்டேன். ஆனால் இந்த லுக் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. அதுக்கப்புறமா ஹிப் பெல்ட் வந்து எதுக்கு போட்டு விட்டேன் அப்படின்னா, அந்த ஹிப்பு வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது போட்டு விட்டு அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக போய் அவங்க அப்பா கிட்ட காட்ட போகிறோம். அவங்களோட எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்க்கலாமா? இங்க பாரு பாப்பா. ஏய் செம்ம கியூட்டா இருக்குடா. வாவ். ஸோ இவ்வளோ தாங்க என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. இதுதான் இந்த ஃபைனல் அவுட்புட். ஒரு பெங்காலிக்கார பொண்ணு மாதிரி இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் க்யூட் டால் மாதிரி இருக்காங்க, அது மட்டும் கன்ஃபார்மாக சொல்லலாம். இப்போ வந்து நான் வந்து சும்மா 2-3 ரீல்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். இந்த ரீல்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்க்கலாம். நான் வந்து ஒரு கெட் ரெடி ரீல்ஸ் மாதிரி வந்து ஒரு பிளான் பண்ணி அதுவும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் தான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ அப்புறம் என்ன சென்ட்ரஸ் பாட்டு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிற அந்த பாட்டை போட்டு ஆடிக்கிட்டே இருந்தா. எனக்கு வந்து சரி அந்த ஜுவல்ஸ்லாம் கலையாமல் இருக்கா, அப்புறம் சாரீ வந்து எதுவும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கா அண்ட் ஆடா தெரியாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதனால் அவளை 2-3 வாட்டி ஆட விட்டு பார்த்துட்டு இருந்தேன். Hope you like this outfit. அப்படிதானே? எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. I am a host of LPG. We are delighted to present vibrant Bodhgaya Vedyavan. Vedyavan is rich cultural heritage, including the Puja, largest parent in India, oldest museum in India. It is also home to Sundama World Heritage Site. Beautiful beaches, Digha and Shankarpur. Get ready to clap and ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ஆன் தி ஸ்டேஜ் வந்து ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது. இப்போ பார்த்துருப்பீங்க அவங்களோட ஸ்பீச்சு. இது வந்து பிஃபோர் டான்ஸ் வந்து பாப்பா கொடுக்க போகிற ஸ்பீச். அது வந்து வீட்டில் சொல்லி பார்த்தாங்க. அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அதில் பயங்கரமாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி தான் வந்து ஸ்டேஜில் பேச சொல்லி நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து அவங்க ஸ்டேஜில் வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் வந்து ஆப்பிள் கட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு அப்படின்னா பாப்பாவோட ஸ்கூலுக்கு வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வச்சு விடணும். நம்ம 3 o'clockலாம் அவங்க அனுப்பிச்சிடுவோம். ஆனால் வந்து 5க்கு ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் 6 ஆகலாம், 7 ஆகலாம். பாப்பாவோட டான்ஸ் எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு நம்ம வந்து நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும் அப்படிங்கிறனால ஆப்பிள் கொடுத்து விட்டேன். ஆப்பிள் வந்து அவளோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃப்ரூட் தான். ஸோ அதை வந்து நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சேஃப்டி பின்னு, 2 ஹேர் பின்னு, அதுக்கப்புறமா வந்து பொட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பொட்டெல்லாம் வந்து மொத்தமாக ஒரு புக் மாதிரி இருக்குது. அதுவுமே உள்ளே வச்சுருந்தேன். இது வந்து நான் எதுக்காக வச்சேன் அப்படின்னா, ஒன்று பாப்பாவோட பொட்டு கூட கீழே விழுகலாம், இல்லை மற்ற பசங்களாம் எப்படி பொட்டு வச்சுட்டு வராங்க என்னன்னு தெரியல. இதில் நிறையாவே வந்து மெரூன் கலர் பொட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அதையும் வந்து இந்த பாக்ஸில் வச்சு, அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டிலும் வச்சு அவள் பாப்பாவோட பேக்குள்ள இதெல்லாம் நம்ம செட் பண்ணி ஒரு ஸ்பேர் ட்ரெஸ்ஸும் எக்ஸ்ட்ரா உள்ளே வச்சுட்டேன். ஸோ தட் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இதெல்லாமே பேக் பண்ணி பேக் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிளம்பணும். கரெக்டாக ஷார்ப்பாக 3 நம்ம அங்கே இருக்கணும். ஆல்மோஸ்ட் 3 ஆயிடுச்சு. நாங்கள் ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டுருக்கோம். அவங்க அப்பா கிட்ட பாசமலைகள்லாம் பொழிஞ்சிட்டு பொண்ணு ஃபஸ்ட் டைம் சாரி கட்டிட்டு வந்தால் எல்லா அப்பாவுமே ஹாப்பியாக இருப்பாங்களே, அந்த ஒரு ஸ்டேஜில் தான் வந்து என்னோடய ஹஸ்பண்டுமே இருந்தாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பி போய் பாப்பாவை விட்டுட்டு நாங்களும் போய் அந்த சேர்ஸில் போய் உட்காந்துட்டோம். அங்கே வந்து சேர்ஸ் எல்லாமே வந்து எம்டியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு 5-5:30க்கு வந்தோன்னா பிளேசஸ் இல்லாமல் போயிட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே போய் உட்காந்துட்டோம். ஆல்மோஸ்ட் 2-2.5 hours வந்து சும்மாவே உட்காந்துருந்தோம். செம்ம போரு. We are delighted to present vibrant folk dance of West Bengal. West Bengal is known for rich cultural heritage, including Durga Puja, largest parent in India, oldest museum in India. It is also home to Sundarban World Heritage Site. Beautiful beaches, Digha and Shankarpur. Get ready to clap and tap and test. Thank you. எப்படி பண்ணீங்க டான்ஸு? ஸ்பீச் சூப்பர், டான்ஸ் சூப்பர், ஆலும் சூப்பர். பாப்பா டான்ஸ் அண்ட் ஸ்பீச் நல்லா பண்ணனால அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபேவரட்டான பாம்ஷோர் கூட்டிகிட்டு வந்துடணும் சாப்பிட வைக்கிறதுக்கு. எப்போவுமே வந்து பாம்ஷோர் கூட்டிகிட்டு போனால் அவள் கேட்பா. அதனால் அங்கே கூட்டிகிட்டு வந்துருந்தோம் டின்னருக்காக.
ஓகே பாண்டாஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது இன்புட் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே பாண்டாஸ், உங்களெல்லாம் என்னோட சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டாட்டா பை பாண்டாஸ். இந்த நாள் இனிமையாக அமையட்டும். பாய். சாப்பிட்டு அப்படியே வந்து ஐஸ்கிரீம் கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, இன்றைக்கி உங்களோட நாள், என்ன வேணால் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்துட்டு இந்த நாளை இப்படியே முடிச்சிட்டோம்.